கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பேரூராட்சியில் குடிநீர் விடுவது தொடர்பான தகராறில் வார்டு கவுன்சிலரின் கணவரை கொடுவாளால் வெட்டியவரின் வீட்டை அப்பகுதி மக்கள் திரண்டு அடித்து உடைத்துள்ளனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சத்யமூர்த்தி. சத்யமூர்த்தி, வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு உட்பட்ட சங்கராபுரம் பேரூராட்சி பகுதியில் திமுக கவுன்சிலர் உமா மகேஸ்வரி என்பவருடைய கணவர் கோவிந்தன் என்பவர் அந்த பேரூராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய ஆற்றுப்பாதை தெருவிலிருந்து பேரூராட்சிக்கு உட்பட்ட ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு குடிநீர் கொண்டு செல்வதற்காக குழாய் அமைக்க அந்த பகுதிக்கு அவர் சென்றிருக்கிறார். அப்போது அந்த பகுதியை சேர்ந்த வல்லரசு என்பவர் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு இங்கிருந்து தண்ணீர் போகக்கூடாது என்று அவரிடம் கடும் வாக்குவாதத்திலே ஈடுபட்டிருக்கிறார். ஒரு கட்டத்தில் அவர்கள் இருவருக்குள் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு அது கைகலப்பாகவும் மாறி இருக்கிறது. அப்போது வல்லரசு என்பவர் அந்த கவுன்சிலரின் கணவர் கோவிந்தன் என்பவரை அரிவாளால் சரமரியாக வெட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட கோவிந்தன் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆபத்தான நிலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்ட வல்லரசுவை கைது செய்ய கோரி அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் சங்கராபுரம் மும்முனை சந்திப்பில் ஒன்று திரண்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக சென்ற போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதமும் ஏற்பட்டது. கொலைவெறி தாக்குதல் நடத்திய வல்லரசு என்பவனை கைது செய்யாமல் அவனை கைது செய்ய வலியுறுத்தி மறியலில் ஈடுபட்ட எங்களை மட்டும் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி கலைய செய்வதற்காக வந்துள்ளீர்களா என போலீசாரிடம் பொதுமக்கள் கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வல்லரசுவை போலீசார் கைது செய்யாத ஆத்திரத்தில் அவரை தேடி அவரது வீட்டிற்கு 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்கள் கைகளில் கற்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு படையெடுத்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது.